யோவான் 13:26-27. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணியை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்திற்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறது சீக்கிரமாய் செய் என்றார். ஆமென். இந்த நாளிலே நமக்குள்ள இருக்கிற ஒரு சந்தேகம், நமக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வியை தேவன் இன்னைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் தேவனிடத்தில் கேட்ட கேள்வி, என்னை போல தான் உங்களுக்கும் சில கேள்விகள் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கும் ஒரு டவுட், ஒரு சந்தேகம் இருக்கும். ஹல்லேலூயா. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முக்கியமாக பிசாசு, சாத்தான், செய்வன கட்டு, மந்திரம் சொல்லி நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்மையும் அது வாழ்க்கையில் அதை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாய் செய்வன செய்வது, அல்லது நமக்கே சில காரியங்களில் தோல்வி ஏற்படுகிறது, சில காரியங்கள் ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது. ஏன் சொல்லி, ஏன் நான் நல்லா ஜெபிக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, ஏன் என் கணவர் இப்படி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நிறைய கேள்விகளை நம் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்போம். நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இந்த நேரத்தில் பிசாசானவன் முக்கியமாக நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய சிந்தையும் ஆளுகை செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியமாக நம்ம சிந்தை, நம்ம இருதயம், நம்முடைய சரீரம், இந்த மூன்றையும் அவன் என்ன பண்ணுவான், அவன் கண்ட்ரோலுக்குள்ளே வைப்பான். ஹல்லேலூயா. இங்கே இந்த இடத்துல நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசித்தோம். இங்கே யூதாஸ் காரியத்து என்பவர் எல்லாருக்கும் தெரியும். இயேசுவை காட்டி கொடுத்தார். அதற்கு இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு முன்பாக இயேசு அந்த சீஷர்களோடு கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது அங்கே இயேசு சொல்கிறாரு, என்னை காட்டி கொடுக்குறவன் இங்கே இந்த பந்தியில் தான் இருக்கான் அப்படின்னு. உடனே எல்லார் சீஷர்களுக்கும் பயம் வந்துச்சு. அது யாராக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சில டிஸ்கஷன், நமக்குள்ளே ஒரு கூட்டத்தில் ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது யாராக இருக்கும், அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பெரிய தலபாரமாகவே இருக்கும். ஆமென். அதே போல தான் அந்த சீஷர்களுக்குள்ளும் இயேசு சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட உடனே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, அங்கே பாருங்கள், அந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்று சொல்லி தெளிவாக சொல்கிறாரு. அந்த துணிக்கையை என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி யார் கையில் கொடுக்குறாரு, யூதாஸ் காரியத்துக்கிட்ட கொடுக்குறாரு. ஆமென். அந்த யூதாஸ் காரியத்து அதை யார், இப்போ யூதாஸ் காரியத்துக்கு தெரியும் நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், இயேசுவை காட்டி கொடுக்க போகிறோம். யூதாஸ் காரியத்துக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பந்தியில் உட்காந்துருக்கு யாரை ஏசப்பா சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா யாராவது ஏதாவது நம்ம சபையில் கூட சொல்ல ஒரு உபதேசம் மெசேஜ் கொடுக்கும் பொழுது, பாஸ்டர் என்ன தான் சொல்கிறாரு, உங்களை சொல்லியே இருக்க மாட்டார் சில காரியங்களை, சில விஷயங்களை. ஆனால் நமக்கு என்ன பண்ணோம், என்ன தான் சொல்கிறாரு, ஏசப்பா உணர்த்துறாரு, அது பாவத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நமக்கு தோணாது. பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, என்ன தான் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, குத்தி காட்டுறாங்க, என்னுடைய பாவத்தை தான் வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, போதகர் மேலே கோபப்படுவாங்க. இங்கே யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா, அந்த துணிக்கையை அவன் என்ன பண்ணிக்கிறான், அதை வாங்கி கொள்ளுகிறான். இயேசு கொடுத்த உடனே அந்த துணிக்கையை அவன் வாங்காமல் இருந்திருப்பாரானால் அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற்றிருக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவன் அந்த துணிக்கை வாங்கின உடனே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஹல்லேலூயா. அப்போது நாம் சாத்தானுக்குள்ளே வர்றதுக்கு நாம் தான் இடம் கொடுக்குறோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்ம நினைக்கிறோம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாடுகள். யூதாஸ் காரியத்தும் இயேசுவோடு கூட இருந்தார், இயேசுவோடு கூட தூங்கினார், இயேசுவோடு கூட என்ன பண்ணார், கூடவே இருந்தார். ஏன்னா 12 சீஷரில் அவர் ஒருவர். ஆமே. யூதாஸ் காரியத்தும் என்ன பண்ணியிருப்பார்,
அநேக ஊழியங்களை செய்திருப்பார். ஆமென். இது கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக தான் என்ன பண்ணுறாரு, யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்குறாரு. அப்போது அதற்கு முன்பான நாட்களை நீங்கள் யோசித்து பாருங்க, யூதாஸ் காரியத்தும் ஊழியம் செய்திருப்பார். ஹல்லேலூயா. அவனுக்கு பண ஆசை அவனுக்குள்ள வந்ததுனால இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க முடியான அந்த சிந்தையை பிசாசு என்ன பண்ணா கொடுத்துட்டான். அப்போது பிசாசுக்கு தெரியும் நம்முடைய ஒவ்வொருடைய வீக்னஸ், நம்முடைய ஒவ்வொருடைய என்னென்ன வீக்னஸ்ன்னு பிசாசுக்கு தெரியும். ஆமே, பண ஆசை இருக்கலாம், இச்சையின் ஆவி இருக்கலாம், அல்லது பொறாமை இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். என்னென்ன வீக்னஸ் இருக்கிறதுன்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு. நம்ம கணவருக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ தெரியாது, நம்ம கூட இருக்கிற சகோதரிகளுக்கோ இல்லை தகப்பனாருக்கோ தாய்க்கோ யாருக்குமே தெரியாது. ஆனால் யார் ஒருவனுக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். இப்போ இந்த யூதாஸ் காரியத்துடைய வீக்னஸ் என்னதுங்க? பண ஆசை. ஹல்லேலூயா. அந்த பண ஆசையை காட்டி இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன பண்ணிட்டான்? காட்டி கொடுத்துட்டான். அங்கே ஏசப்பா சொல்கிறார், அந்த துணிக்கை எடுத்து அவன் கையில் கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும்? அவன் அதை தவிர்த்திருந்தானால், ஒருவேளை அவன் தவிர்த்திருந்திருப்பானால் அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற்றிருக்கலாம். நாம் கூட நிறைய நேரங்களில் ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்ம எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு, எல்லா காரியங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டாரு. நாம் தான் என்ன பண்ணுறோம்? துணிகரமாய் நம்முடைய பாவங்களை செய்வதற்கு நாமே ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே அந்த துணியை வாங்கின உடனே, அந்த துணிக்கை வாங்கின உடனே அவனுக்குள்ள யார் புகுந்திருக்கிறா? ஆவியானவர் புகுந்தாரா? இல்லை. யார் புகுந்தது? பிசாசு, சாத்தான் புகுந்தான். ஹல்லேலூயா. அங்கே சாத்தான் புகுந்த உடனே ஏசப்பா கண்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அவனுக்குள்ள யார் இருக்கிறா? இப்போ ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, பிதா இல்லை, அவனுக்குள்ள யார் இருக்கு? அசுத்த ஆவி இருக்கு. ஆமேன். அப்போ அந்த அசுத்த ஆவி என்ன பண்ணும்? அவனை செய்வதற்கு தூண்டும். ஹல்லேலூயா. அவன் அசுத்த அவனுக்குள்ள போயிடுச்சுன்னா நிச்சயமா அந்த காரியத்தை செய்வான். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ சீக்கிரமாய் செய்கிறதை செய். ஹல்லேலூயா. நம்மையே அறியாம தேவனுக்கு முன்பாக நம்ம சில பாவங்களை நம்ம செய்வோம், நம்மையே அறியாம துணிகரமாய் செய்வோம். எப்படி செய்கிறோன்னா அந்த பிசாசு நமக்குள்ள வருவது. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் இல்லாம அசுத்த ஆவி நமக்குள்ள வருவது. நம்ம கூட நினைக்கலாம், ஐயோ ஏன்டா இந்த சண்டை வந்தது, நம்ம ஏன் கணவர் நம்ம கேட்டோம், ஏன் இந்த பிரச்சனை வந்து, இந்த பிரச்சனை வராமலே இருந்திருக்கலாமே, என் கணவரை நான் திட்டாமலே இருந்திருக்கலாமே, என் பிள்ளைகளை நான் அடிக்காமலே இருந்திருக்கலாமே. இப்போ என் பிள்ளைகளை திட்டதுனால, என் பிள்ளைங்களை அடித்ததுனால தான் இப்போ குடும்பம் பிரிந்திருக்கு. என் கணவரை கேட்டதுனால தான் என் கணவன் மனைவியை நாங்கள் பிரிந்திருக்கோம். சரி, நிறைய குடும்பங்களை நிறைய கேட்பதை சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களே அறியாமல் நீங்கள் செய்துவிட்டு பின்பாக யோசித்து, ஏன் இது நடந்தது, ஏன் நான் இப்படி நான் பேசினேன், ஏன் இப்படி நான் சண்டை போட்டேன், என்னையே அறியாமல் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது ஒரு காரணம் என்னென்னா, அசுத்த ஆவி உனக்குள்ளே புகுந்து உன்னை என்ன பண்ணிக்கிறான்? பிசாசு பயன்படுத்தி கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஒரு சரீரம் வேணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிசாசுக்கு ஒரு சரீரம் வேணும். அது அந்த சரீரத்தை பயன்படுத்தி அந்த ஆத்துமாவை பாதாளத்துக்கு தள்ளுவது தான் யாருடைய வேலை? பிசாசோட வேலை. நான் கூட அநேக நேரம் நான் இந்த மன வளர்ச்சி குழந்தைங்க, மன வளர்ச்சி பிள்ளைகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் நான் சின்னதில் இருக்கும்போது நான் மன வளர்ச்சி ஸ்கூல்லையே எங்கள் அம்மா வேலை செஞ்சிட்டதுனால எனக்கு அதை பற்றி நான் தெரியும். நிறைய வாலிப பிள்ளைகள், வயசு பிள்ளைங்க, பெண் ஆண் பிள்ளைங்க, பெரிய பெரிய வயசானவங்களாம் மன வளர்ச்சி குன்றி என்ன பண்ணுவாங்க? அவங்க செய்வதை அறியாமல் நிறைய பணக்காரங்க, பணம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணல, அந்த பிள்ளைகளோட வளர்ச்சி இல்லாததுனால அந்த பிள்ளைங்க குழந்தை போல் 5 வயது 3 வயது குழந்தை போல், வயசு நம்ம 20-25 இருக்கும், ஆனால் அந்த பிள்ளைகளோட சுபாவங்கள், அவங்களுடைய நடக்கை எப்படி இருக்குமா? குழந்தை போல இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? நான் நிறைய நேரம் தேவனிடத்தில் கேட்டிருக்கேன், ஏன் இந்த சூழ்நிலை? ஏன்னா சில காரியங்கள் நமக்கு உடனே செய்யணும், இவங்களை பழி வாங்கணும், இவங்க இல்லாமல் பண்ணணும், இவங்களிடத்தில் நேரடியாக மோத முடியாது, இவங்க எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி சிலர்
சில காரியங்களை செய்கிறாங்க. நான் என்ன சொல்ல வர, காரியங்களை சில மனிதரிடத்துல போய், மந்திரவாதி இடத்துல போய் மந்திரவாதங்களை என்ன பண்றாங்க, செய்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடாது, இவங்க அழிந்து போகணும், அப்படி அவங்களே சொல்லுவாங்க, அல்லது அவங்களுக்கு தெரிந்தவர்களே சொல்லுவாங்க. இந்த மாந்திரிகனை செய்கிற நபரிடத்துல நீ செய்யும் பொழுது அது அவங்களுக்கு பலிக்கலைன்னா அது என்ன திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஹல்லேலூயா. அது ரிட்டர்ன் ஆகும் பொழுது நீ சில என்ன பண்ணுவ, பைத்தியமாகக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த பயம்லாம் இல்லாமல் என்ன பண்ண, எனக்கு ஒரே ஒரு காரியம் என்னது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் என்ன பண்ணணும், அழிஞ்சு போகணும், அவனுடைய நிலத்தை பறிக்கணும், அவங்க என்ன பண்ணக்கூடாது, நல்லாவே இருக்கக்கூடாது சொல்லி செய்வனை என்ன பண்ணணும், செஞ்சு போகணும்னு சொல்லி அவங்க செய்ய போவாங்க. அந்த காரியம் சில செய்வினைகள், சில மாந்திரிகங்கள் செய்கிற நபருக்கு பலிக்காமல் போச்சுன்னா அது அப்படியே ரிட்டனாக என்ன பண்ணுவோம், பைத்தியமாய் திரிவார்கள், மன வளர்ச்சி குன்றியவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் கூட யாராவது இருப்பாங்க. ஆமென். எங்கள் அரசு பண்ண ஊரில் இருக்க ஒரு ஊர், அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க, முக்காவாசி ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, பைத்தியமாக தான் சுற்றி திரிவாங்க. ஏன்னா சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை, பணம் பிரச்சனை, கடன் கொடுப்பாங்க, அவங்க திரும்பி கடன் கேட்கக்கூடாது, என்ன பண்ணிடுவாங்க, மாந்திரிகம் பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த மாந்திரிகம் என்பது என்னன்னா, ஒரு ஆவியை அவங்களுக்கு விரோதமாக எழுப்புறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஆவி என்ன பண்ணும், அவங்க சிந்தையை பிளாக் பண்ணிடும். ஹல்லேலூயா. அவங்க சிந்தனை பிளாக் பண்ணிச்சுன்னா அவங்களுடைய உயர்வுக்கோ அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கோ எல்லாமே குன்றி போயிடும். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போது முதலாவது பிசாசு என்ன பண்ணுறான், சிந்தையை என்ன பண்ணுறான், அரெஸ்ட் பண்ணுறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம நிறைய நேரங்களில் நம்மையே தெரியாத சில காரியங்கள் நம்ம மாந்திரிகம் மாந்திரிகம் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற காலத்தில் கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரவாதத்தை தேடி என்ன பண்ணுறாங்க, தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு புறமான செயல். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு அருவருப்பான செயல். நம்ம சபைக்கு வருகிற அநேகர் பிசாசு பிடியில் இந்த செய்வினை கட்டுகளால் தான் வருவாங்க. ஆமென். ஒரு சில சகோதரிகளெல்லாம் யோசிப்பாங்க, இந்த சபைக்கு வருவங்க எல்லாருமே ஆடுறாங்களே, இந்த சபைக்கு வருவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே மந்திரம் செய்வினை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் 99% என்ன பண்ணிருக்கு, பிசாசுனால தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. இதில் முக்கால்வாசி எல்லாரும் மனிதர்கள் எதை நம்பி போகிறாங்க, மந்திரத்தை செய்வனை நம்பி தான் போகிறாங்க. ஆமென். அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஒரு தொழில் செய்யணும்னா கூட என்ன பண்ணுறாங்க, மந்திரம் செய்து ஏதோ ஒரு தகடோ ஏதாவது ஒன்று என்ன பண்ணிடுறாங்க, தன் கடைக்கு முன்பாகவோ வீட்டுக்கு முன்பாக கட்டிடுறாங்க. அது கட்டினா எதுவும் வராது. எந்த அசுத்தாவி தான் என்ன பண்ணியிருக்க, நீ கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிற. ஹல்லேலூயா. அது தெரியாதபடி நிறைய பேர் சிந்தையை என்ன பண்ணாங்க, கட்டி வைத்து அது மந்திரவாதத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அது ஒரு சில நேரங்களில் அது செயல்படாமல் போச்சுன்னா அது திரும்ப ரிட்டர்ன் என்ன பண்ணும், உன் குடும்பத்திற்கே அது வந்து சேரும். ஹல்லேலூயா. அப்படி தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பைத்தியமானவர்களாகவும் மன வளர்ச்சி குன்றியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த யூதாஸ் காரியத்தும் அவனுடைய சிந்தை என்ன பண்ணப்பட்டது, பிசாசுனால அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அவன் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அவன் யோசிக்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள யார் இருக்கிறா, சாத்தான் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைங்க, நம்ம கணவர், அல்ல ஒரு சில நேரங்கள் நம்மளே கூட நம்மையே அறியாத சில காரியங்களை செய்வோம். கணவர் சில காரியங்களை தவறான பழக்கத்திற்கு, தவறான பாவத்திற்கும், தவறான குடிக்கும், தவறான பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பார். நம்ம பிள்ளைகள் தவறான நண்பர்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, சாத்தான் அவர்களுக்குள்ள புகுந்து என்ன பண்ணுறான், அவங்க சிந்தையை அரெஸ்ட் பண்ணுறான். ஹல்லேலூயா. ஏதாவது பிரச்சனையில போய் மாற்றணும், ஏதாவது உபத்திரவத்தில் இவங்க இருக்கணும், அல்லது வியாதியில் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இது மாதிரியான காரியங்களை பிசாசு செய்து விடுகிறான். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், எனக்கு ஒரு சகோதரர் தெரியும். அவங்க என்ன ஆச்சுன்னா, பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சபைக்கு கொண்டு வந்து ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே இருந்த ஆவி வந்து சொல்லுது, நான் தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கை கால் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி கட்டி வைத்திருக்கிறேன்னு சொன்னது அந்த ஆவி. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா போராடி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தர் அந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படி தான் நம்முடைய கை கால்கள், நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்குது, பிசாசு கட்டி வைக்கும்படியாய், கட்டப்பட்ட அந்த கட்டுகளால் கட்டும்படியாக பிசாசுக்கு அதிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு எப்படி காற்றாக ஆவியானவராக இருக்கிறாரோ,
பிசாசுக்கும் காற்றும் ஆவியில் செயல்படுகிற அந்த வல்லமை இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நினைக்கலாம், ஏன் நான் நல்லா தானே பண்ணுறேன், நல்லா தானே செபிக்கிறேன், நல்லா தானே ஊழியம் பண்ணுறேன், நல்லா தானே, ஏன் எனக்குள்ள ஆவி வருது, ஏன் எனக்குள்ள அசுத்த ஆவி வருது, ஏன் எனக்குள்ள நான் டெய்லி தானே சபைக்கு போகிறேன், ஏன் எனக்குள்ள அசுத்த ஆவி வருது, ஏன் எனக்குள்ள பிசாசு வருது அப்படி நீங்கள் கேட்கலாம். இயேசுவோட கூட ஊழியம் செய்த இந்த யூதாஸ் காரியத்துக்கு வரும்பொழுது நம்மளாம் ஏமாத்துறோங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஏன் அப்போ நமக்குள்ளே வருதுன்னா, நாம் ஏதோ ஒரு வீக்னஸ் நமக்குள்ளே இருக்குது. அந்த வீக்னஸ் என்னன்னு சொல்லி அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுவாயானால் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், அபரிவிதமாய் ஆசீர்வதித்து அந்த அசுத்தாவி உன்னிலிருந்து வெளியே போக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யூதா 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 நான் வாசிக்கிறேன். யூதா 1:21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமென். இன்றைக்கு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் ஓட்டம் என்னென்ன பண்ணுது, பசிக்காக ஓடுறோம். நம்முடைய வாழ்க்கை நல்லா வாழணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு முன்பாக நல்லா இருக்கணும் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய இரக்கத்திற்கு நம்ம யாருமே காத்திருக்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யணும், அவருடைய சுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி யாருமே என்ன பண்ணலை, எதற்காகவும் காத்திருப்பதில்லை. இன்றைக்கு இங்கே தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு, யாருடைய அன்பில் காத்துக்கொள்ளணுமா, தேவனுடைய அன்பில் காத்துக்கொள்ளணுமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்திற்காய் நாம் காத்திருக்கணும். ஆமென். அவருடைய இரக்கம் மட்டும் இருந்தால் போதுங்க, எந்த ஒரு சத்துருவும் நம்மை தொட முடியாது. கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துமா, அவருடைய இரக்கம் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம கூடவே இருப்பாங்க, நல்லது செய்கிறது போல இருப்பாங்க. ஆனால் அவங்க நம்பினவங்க நமக்கு தீமை, நமக்கு பின்னாடி என்ன பண்ணிப்பாங்க, தீமை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் இங்கே சொல்கிறாரு, பகுத்தறிவு உள்ளவர்களாக இருங்கள் சொல்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்திலேயோ, வேலையிலையோ, வியாபாரத்திலேயோ, அல்லது ஊழியத்திலோ, சபையிலையோ, அல்லது நம்ம நண்பர்கள் மத்தியிலோ அவர்கள் என்ன பேசுகிறாங்க என்பதை நம்ம என்ன பண்ணணும், தீர நிதானமாய் யோசித்து பகுத்தறிவு உள்ளவர்களாய் நம்ம காணப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நம்ம பேதுரு நம்ம இயேசுவோடு இருந்த பொழுது பேதுரு என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்படி, நீங்கள் உங்களை என்ன பண்ண மாட்டேன், சிலுவையில் அறைய விட மாட்டேன், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பேதுரு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு ஏசப்பா, அப்பாலே போ சாத்தானே என்று யாரை சொல்கிறாரு, பேதுருவை சொன்னார். ஆனால் பேதுருவை சொல்லலை, பேதுருவுக்குள் இருக்கிற அந்த அசுத்த ஆவியை சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னது, பேதுரு சொன்னது இயேசு மேலே அன்பாக இருக்கிறது போல தான் இருந்தது. ஏன்னா இயேசு கூடவே இருந்தார், இயேசு கூடவே போனார். திடீர்னு நம்ம விட்டு பிரிந்து போகிறாரே அப்படின்னு சொல்லி, திடீர்னு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குறாரே, அதை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த அன்பில் சொன்ன மாதிரி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் திட்டத்தை நிறைவேற அந்த பேதுரு தடையாக இருப்பதுனா, பேதுரு மூலமாய் கிரியை செய்கிற இந்த சத்துரு தடையா இருப்பதனால இந்த சத்துருவை பார்த்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பேதுருவும் இயேசு கூட ஊழியம் செய்தவர் தான். ஆமென் சொல்லுங்க. யூதாசும் இயேசு கூட ஊழியம் செய்தவர் தான். அப்போ இப்படிப்பட்டவர்களையே பிசாசு என்ன பண்றான், யூஸ் பண்ணுறான். அவங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தி இயேசுவுக்கு விரோதமாய் திருப்புறான். அப்போது நம்மலாம் ஏமாத்துறோம், நம்மளாம் யோசிக்கணும்ல, நமக்குள்ளே இருக்கிற என்ன வீக்னஸ், ஏசப்பா இந்த நாளில் எனக்குள் இருக்கிற என்னென்ன வீக்காக இருக்கோ, பிசாசுக்கு தெரிந்து என்னை வீக்காய் பயன்படுத்துகிற பிசாசு, என்னை அதன் மூலமாக எனக்குள்ளே புகுகிற எல்லா காரியங்களை என் வாழ்க்கையில் எடுத்து போடுங்க சொல்லி கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சில நமக்கு நன்மை செய்கிறது போல இருக்கும், ஆனால் அது பின்னாடி நமக்கு தீமையாக விதைக்கும். வட்டிக்கு வாங்கிக்கோமா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, இல்லை மகளிர் லோன் வாங்கிக்கோமா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, இந்த லோனை வாங்கி அந்த கடனை அடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லது போல தான் இருக்கும். ஆனால் கடைசியில் அந்த மகளிர் அதிகமான பணத்தொகையை வாங்கிட்டு அது மாதமோ வாரம் கட்டாமல் போய் நம்ம அவமான நிந்தை தான் படணும். ஹல்லேலூயா. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது போல் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றபடி
நிறைய பேர் நல்லது செய்கிறது போல உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க, நல்லது சொல்கிறது போல வாழ்க்கையில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தீர விசாரித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து அது உங்களுடைய பகுத்து அறிவை நீங்கள் பயன்படுத்தி இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லதா, அது எதிர்காலத்துக்கு இது கர்த்தருக்கு சுத்தமானதா என்று சொல்லி நீங்கள் யோசித்து செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 1:7 தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கு. இங்க தூதர்களாகவும் காற்றுகளாகவும். அப்போ பிசாசு என்ன பண்றான்? காற்றுகளாக செயல்படுகிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆவியானவர் என்ன பண்றாரு? அவரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவரும் காற்றா இருக்காரு. அப்போ பிசாசு என்ன பண்ணுது? காற்றுகளாக செயல்படுது. அப்போ நம்ம நினைப்போம், நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இங்கே நம்ம சபைக்குள்ளே வருகிற அநேகர் வீட்டில் உங்கள் வீட்டுக்குள்ளே நடு வாசலில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம நினைப்போம், நம்ம வீட்டுக்குள்ளே யாருமே வரலையே, எப்படி அது கட்டு போட்டுச்சு? எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே தகடு இருக்குது? நிறைய ஊழியக்காரங்க நிறைய என்ன பண்ணுறாங்க, இந்த வரங்கள் பெற்ற ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, வீட்டு நடுவில் அது வாசலில் ஒரு தகடு புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி? யாருமே வரல, டைல்ஸ் போட்ட தரையில் இருக்கிற அடிக்குள்ளே இருக்கிற ஒரு தகடை எப்படி புதைக்க முடியும்? அதெல்லாம் எப்படி ஆகுதான்? காற்றுகளாக வந்து பிசாசா என்ன பண்ணுறான்? அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது பிசாசானவன் எதையும் எப்படியும் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். குட்டி சாத்தானின் ஆவி ஏவப்பட்டு என்ன பண்ண முடியும்? தகடோ ஏதோ ஒன்று காரியங்களை நமக்கு விரோதமாய் செயல்படுத்த முடியும். ஆனால் நமக்குள்ள பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருப்பாரனால் நிச்சயம் இதிலிருந்து விடுதலை பெற முடியும். ஹல்லேலூயா. நமக்குள் சாத்தான் இல்லாதபடி, அசுத்த ஆவி இல்லாதபடி ஆவியா நமக்குள்ள நிறைந்திருப்பாரனால் எதற்கும் எதுக்கும் இடமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு மகிமைப்படுத்துங்க. 2 கொரிந்தியர் 12 7, 8, 9 வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கு. இங்கே இந்த கொரிந்தியர் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாருக்கும் தெரியும். இந்த வேதத்தில் புதிய ஏற்பாடில் அதிகமான ஊழியம் செய்தவர், கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருந்தவர். அவர் அநேக பிசாசுகளை துரத்திருப்பார், அநேக ஊழியம் செய்திருப்பார், பற்பல காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் செய்தவர். ஹல்லேலூயா. கடைசியில் அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கா? என்னை நான் மேன்மைப்படுத்தாதபடிக்கு. அங்கே மாம்சத்தில் என்ன இருக்குதா? ஒரு முள் கொடுக்க. முள்ளுனா என்னது? ஏதோ ஒரு பாடு இருந்திருக்கலாம், அல்லது வியாதி இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். அங்கே சொல்கிற பாருங்க, அவ்வளோ ஊழியம் செய்தவர், அவ்வளோ கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருந்தவர், அவருக்கு என்ன இருக்கா? ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதனால? அங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அப்போ அங்கே கர்த்தருக்கு பிரியமில்லாத பெருமை அவருக்கு இருந்திருக்கலாம். அவ்வளோ நல்ல ஒரு ஊழியக்காரர், உண்மை உத்தமமாக இருந்த ஊழியக்காரருக்கு ஏதோ அவர் சொல்கிறாரு, நான் எனக்குள்ள அறியாமல் எனக்குள்ள பெருமை இருந்திருக்கலாம், இதனால நீங்கள் எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு முள் கொடுத்துருக்கீங்க. அது குட்டும் சாத்தானுடைய, அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு, குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்குது. என்ன பண்ணுது? அது அந்த முள் என்ன குட்டுருது. ஹல்லேலூயா. அந்த பெருமை எனக்குள்ள இருக்குது, அந்த பெருமை இனி இல்லாதபடி என்னிலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி அந்த பவுல் கேட்குறார். ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள நம்ம கொலை பண்ண போவதில்லை, அல்லது துணிகரமாய் பாவம் செய்ய போவதில்லை, இல்லை விபச்சாரம் செய்ய போவதில்லை. ஆனால் நமக்குள்ள நம்மை அறியாதபடி பெருமை இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், இல்லை மற்ற குடும்பத்தை புரணி பேசுறது, கலகம் செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு பிரியாமல் இல்லாமல் இருப்பது நமக்குள்ள அது இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அதெல்லாம் பிசாசுக்கு என்னது? நம்முடைய வீக்னஸ். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் இருக்குது. ஏன் இந்த வியாதியை போக மாட்டேங்குது? ஏன் இந்த பிரச்சனை எனக்குள்ளே விட்டு போக மாட்டேங்குது? ஏன் எனக்கு இந்த இழப்பு? நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு தேவன் அவருக்கு பிடிக்காதது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் கேட்கலாம், இங்கே வருகிற எல்லாருக்கும் விடுதலை ஆகுதே, எனக்கு ஏன் விடுதலை ஆகலை? ஏதோ ஒன்று கர்த்தர் உன்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இங்கே விலையேறு பெற்ற ஊழியத்தை செய்த உண்மை உத்தமமாய் இந்த பவுல் அதிகாரத்தை அப்போஸ்தலர் எடுத்து வாசிச்சோன்னா, அவர் செய்த ஊழியம் ரொம்ப கடுமையான நல்ல உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்தார். ஆனால் கடைசியில் அவருக்கே
ஒரு முள் கொடுக்கப்படும். இங்கே இந்த தேவனை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரி, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? அதை தாங்கி அதிலிருந்து மேற்கொள்ள தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அங்கே 8 சொல்லப்பட்டிருக்கு, அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மாந்திரிக செய்வனை பண்ணி கடைசி வரைக்கும் அந்த செய்வனை கட்டுகளிலே மறித்து போயிடுவாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கோம். அந்த கட்டுகளில் அந்த விடுதலை பெறாதபடி. ஏன்னா அதுலேருந்து அவங்க ஜெபம் பண்ணவோ அதுலேருந்து விடுதலை பெறவோ அவங்க விரும்ப மாட்டாங்க. நிறைய பேர் இங்கே நம்ம சபைக்கு வந்து ஜெபம் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி செய்வன கட்டு இருக்குன்னு சொல்லுவோம், அடுத்த வாரமே அவங்க வராமல் போவாங்க. ஏன்னா நான் ஜெபம் பண்ணுறேனே, எனக்குள்ளே எப்படி கட்டு வரும்? நான் வேதம் வாசிக்கிறேன், நான் மணிக்கணக்காக ஊழியம் பண்ணுறேன், மணிக்கணக்காக செபிக்கிறேன், விடிய காலையில் எழுந்து செபிக்கிறேன், எனக்குள்ளே எப்படி கட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களே நிதானித்துப்பாங்க. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, என்னை விட்டு நீங்கும்படி. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வீக்னஸ் நமக்குள்ளே இருக்குது. அந்த பாவங்கள், அந்த அசுத்தமான காரியங்கள், அந்த அசுத்த ஆவி நம்மை விட்டு நீங்கும்படி இன்றைக்கு என்ன பண்ணுங்க? இங்கே கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா. இங்கே எத்தனை முறை ஜெபம் பண்ணுறாராம் பவுல்? 3 தரம் ஜெபம் பண்ணுறாரு. அந்த பாவத்திலிருந்தோ அல்லது அந்த வியாதியிலிருந்து, அந்த முள்ளிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி அவர் தேவனிடத்தில் வேண்டிக்கொள்ள. நிறைய பேர் வேண்டிக் கொள்ளாதபடி, நிறைய பேர் ஜெபம் செய்யாதபடி, எனக்கே எப்படி வரும், எனக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் பொய், எனக்கு இவங்க பண்ணுறதெல்லாம், இவங்க பேசுகிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அவங்களே ஏமாற்றி தன்னுடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க? தள்ளி விடுறாங்க. சாத்தான் ஒருவன் இருக்கான். ஹல்லேலூயா. அசுத்த ஆவி நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கு? ஆளுகை செய்து கொண்டிருக்கு. 99% என்ன பண்ணுற இந்த உலகத்தில் என்ன பண்ணுற? பிசாசான ஆளுகையினால் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் செய்வன கட்டுகளை நம்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அநேகர் எல்லாரும் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுகள் எல்லாம் விடுதலை ஆகணும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. இங்கே பவுல் என்ன பண்ணுறாரு? என்னை விட்டு நீங்கும்படி, இந்த முள்ளானது, இந்த பெருமையானது என்னை விட்டு நீங்கும்படி என்ன பண்ணுங்க? எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி அவர் கேட்கிறாரு. இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுறீங்க? இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பாவங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தருக்கு பிரியமில்லாதது. நம்ம மற்றவர்களுக்கு தீங்கு விளைக்கிறது அல்லது மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கிறது, அதெல்லாம் பெரிய பாவமாகவே நம்ம என்ன பண்ணுவோம்? கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பாவமே இல்லை. எல்லாரும் செஞ்சாங்க, நானும் பண்ணேன், எல்லாரும் செய்கிறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அல்ல. நாம் தேவனுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தின் படி நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தாங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரு. இந்த பலவீனம், இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த உபத்திரவம், இந்த அவமானம், இந்த நிந்தை, இந்த போராட்டம் நீங்க இருக்கலாம். எல்லா போராட்டங்களில் இருந்தும், எல்லா பிரச்சனைகள் இருந்தும் நீங்க சொல்லுங்க, நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா என் கிருபை, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் அது போதுமானதா இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அழகாக சொல்லப்பட்டிருக்கு, என் பலவீனங்களை குறித்து நான் என்ன பண்ணுறேன்? மிகவும் சந்தோஷமாக. இந்த பக்குவம், இந்த மன இருதயம் யாருக்கும் வராது. ஹல்லேலூயா. அவர் அதிகமாக ஊழியம் செஞ்சவர், அதிகமாய் பாடுகளை அனுபவிச்சிருக்கிறார். ஆமே. நம்ம நினைக்கிறோம், நான் அதிகமாக ஊழியம் செய்கிறேனே, எனக்கு எப்படி இந்த பாடு வரலாம், எனக்கு எப்படி இந்த பிரச்சனை வரலாம், எனக்கு எப்படி இந்த உபத்திரம் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுக்கு முன்பாக முட்டுக்கட்டி நிற்போம். ஹல்லேலூயா. இங்கே பவுல் சொல்கிறாரு, இந்த பலவீனங்களை குறித்து நான் என்ன பண்ணுறேன்? மிகவும் சந்தோஷப்படுறேன். ஆமே. ஏன்னா என் கிருபை, கர்த்தருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்குது. ஹல்லேலூயா. அவர் என்னை எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவிப்பார். எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, நீ இருக்கவே கூடாது, நீ அழிந்து போகணும், நீ கர்ப்பமே தரிக்கக்கூடாது, உனக்கு திருமணம் ஆகக்கூடாது, நீ வீடு கட்டப்படக்கூடாது, நீ வியாபாரத்தில் உயரக்கூடாது என்று சொல்லி உனக்கு விரோதமாக யார் எழும்பி இருந்தாலோ, அது மனிதரானாலும் சரி, பிசாசானாலும் சரி,
தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரோட கூட இருக்கு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரோட கூட இருக்கு. அப்ப நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த பலவீனம், இந்த பிரச்சனைகளை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, தூர விலக்கி போடுங்க. நீங்க அப்படி விலக்கி போடுவீங்களானால் கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோபு எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 2:6 சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, சாத்தானை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோபு உன் கையில் இருக்கிறான். இது யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவன் கையில் யார் இருக்கா? நம்ம ஒவ்வொருவரும் இருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். இதை புரிஞ்சு கொள்ளுங்க, இதை தெரிந்து கொள்ளுங்க, இதுலேருந்து வெளியே வாங்க. நம்ம ஒவ்வொருவரும் சாத்தான் கையில் இருக்கிறோம். அதுலேருந்து தப்புவதற்கு தேவனுடைய கிருபை மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் நீங்கள் நினைக்கலாம், நம்ம என்ன ஜெபமானாலும் சரி, என்ன வேதம் வாசித்தாலும் சொல்லுவோம், ஆவியானவர் இந்த இருதயத்துக்குள்ளே வாசம் செய்யாமல் மாம்சத்தில் நம்ம செயல்பட்டு இருப்போமானால் நிச்சயம் இதிலிருந்து விடுதலை பெறவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையிலேருந்து, உபத்திரவத்திலேருந்து, பாடுகளிலிருந்து வெளியே வரணும்னா அந்த தேவ கிருபை மாத்திரம் இருந்தால் மட்டும் போதும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருட பேசி கொண்டிருக்கானே, அது கடனா இருக்கலாம், அல்லது வியாதியா இருக்கலாம், இல்லை கணவரால் இருக்கலாம் பிரச்சனை, இல்லை பிள்ளைகள் பிரச்சனைகளால் இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் மீள முடியாத சூழ்நிலைகளாக எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் சாத்தான் கொடுக்குற பிரச்சனை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பிசாசானவன் உன்னை என்ன பண்ணா, உன்னுடைய வீக்னஸை பார்த்து அதை என்ன பண்ணுறான், பிசாசு உன்னை அடிக்கிறான். ஹல்லேலூயா. அதுலேருந்து வெளியே வருவதற்கு தேவ கிருபை, தேவ ஆவியானவர் நீ என்ன பண்ணு, அதை ஆளுகை செய்ய முடியாது, உன்னை நீ ஒப்புக்கொடு. ஆமென் சொல்லுங்களேன். உனக்குள் இருக்கிற உன் இருதயத்தில் ஆளுகை செய்கிற, உன் சிந்தையில் ஆளுகை செய்கிற, உன்னுடைய சரீர, உன் ஆத்துமாவில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாவற்றையும் தூர விட்டுவிடு. ஹல்லேலூயா. எதுவானாலும் இன்றைக்கே அது தவறாய் பார்ப்பதோ அல்லது தவறாய் சிந்திப்பதோ தவறாய் நினைப்பது கூட பாவம் தான். ஆமே, இப்படிப்பட்ட காரியங்கள் வெளியே தெரியாது. ஆமே, இது வெளியரங்கம் ஆகாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஐயோ அவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க பாரு, அதுவே என்னாகும், அவங்களுக்கு அது செய்வனையாய் போய்விடும். ஆமே, அவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு, நம்முடைய கண்ணாலேயோ நம்முடைய வார்த்தையால் பேசுகிற அந்த செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு அது தீங்கு விளைவிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய செய்வனை கட்டுகளானாலும் சரி, அசுத்தாவி உங்களை உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்தாலும் இன்றைக்கு அவன் உங்களை விட்டு வெளியே போவான். ஹல்லேலூயா. ஆவியானவனுக்குள்ள இருந்தா, உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்தா இருளுக்கு இடமில்லை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இருள் என்ற அசுத்த ஆவிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, கர்த்தரோட ஆவியான உனக்குள்ள வர நீங்க இடம் கொடுங்க. ஆமே, இங்க சாத்தான் புகுந்தான். எங்க யூதாஸ் காரியத்து அந்த துணியை வாங்கின உடனே அவன் சாத்தான் புகுந்திருக்கிறான். எத்தனை பேர் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து உங்கள் ஒவ்வொருக்குள்ள பிசாசு இருக்கிறான் என்பதை நீங்க அறிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வர நீங்க முயற்சி பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. என் கிருபை உனக்கு போதும் என்று பவுல் சொல்றாரு. நீங்க ஒவ்வொருவரும் இருதயத்தில் கையை வச்சு நீங்க கண்களை மூடி சொல்லுங்க, அப்பா உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. என் பலவீனத்தில், என் பிரச்சனையில், என் கடன் தொல்லையில், அல்லது என் கணவர் என்னை குடித்து விட்டு அடிக்கிற இந்த சுபாவங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாய் உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்குது. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்குது. எல்லாம் ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து நீங்கள் நினைக்கலாம், இயேசுவின் நாமத்தில் எனக்குள் இருக்கிற முள் அதை நான் தகர்க்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் எனக்குள்ள பெருமை இருக்குமானால், எனக்குள்ள மேன்மை இருக்குமானால் அது எல்லாம் எனக்குள்ள எடுத்து போடுங்க. எனக்கு தாழ்மை கிடைக்க உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து, அப்பா இந்த பிசாசானவனை மேற்கொள்ளாதபடி அவன் கையிலிருந்து என்னை தப்ப விட, என் பிராணனை மாத்திரம் காத்துக்கொள்ள, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. வாயை திறந்து கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, இதெல்லாம் என்னை விட்டு நீங்கும்படியாய் நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறேன்.
இன்றைக்கு எத்தனை பேர் வேண்டிக் கொள்றீங்க? இன்றைக்கு வேண்டிக் கொள்ளுகிற உன் ஜெபம் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்குள்ள இறங்கி வந்து எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு விலகி போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இன்றைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, ஒரு வாழ்க்கையில நீ கிரியை செய்ய போகுது. காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா செய்வனை மந்திரவாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும், எரிந்து சாம்பலாகும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் அன்பின் பிதாவே, ஆமென். மிகவும் பிரியமான நித்தியம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். பெண்களுக்கான விசேஷித்த கூடுகை வெள்ளிதோறும் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். மணவாளனை சந்திக்க விளக்கையும் எண்ணெயையும் எடுத்து சென்ற புத்தியுள்ள கன்னிகையாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.